ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்தோரும். செண்பகபாண்டியன் மதுரை மாநகரை சீரும் சிறப்புமாக நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தருமிக்கு 1000 பொற்காசுகளை வழங்குவதற்காக இறைவன் அவருக்கு துணை போகிறார். அப்போ தமிழ் சங்கத்திலே நக்கீரருக்கும் இறைவன் சொக்கநாதருக்கும் பலத்த கடுமையான வாக்குவாதங்கள் வந்து கடைசியில் இறுதியில் என்ன பண்ணுறாரு, இறைவன் சொக்கநாதர் நெற்றிக்கண்ணை திறந்து நக்கீரனை எரித்து விடுகிறார். அந்த எரிந்த நக்கீரன் பொற்றாமரை குளத்திலே போய் விழுகிறான். பொற்றாமரை குளத்திலே இறைவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த வெப்பம் தாங்காமல் விழுந்து கிடைக்கிறான். அப்போ மேலே எந்திரிச்சு வர்றான். இவர் இறைவன் உயிர்ப்பிச்சிடுறாரு. மேலே எந்திரிச்சு வர்றான், வெப்பம் தாங்கலை. திரும்ப போய் பொற்றாமரை குளத்தில் குளிக்கிறான். திரும்ப மேலே வர்றான். அக்னி ஜுவாலை இவனை எரிக்கிறது. உடல் முழுவதும் அக்னி ஆக்கிரமித்து இவனை அந்த அக்னி ரொம்ப இவனை வாட்டி வதக்குகிறது. அப்போ திரும்பவும் பொற்றாமரை குளத்துக்குள்ளே போயிட்டே இருக்கிறார். இப்படி போயிட்டு வந்தனால இவர் தமிழ் சங்கத்திற்கு செல்ல முடியவில்லை. இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மதுரையிலே தமிழ் வளர்த்த சங்கம் ரொம்ப வெறிச்சோடி கிடக்குது. தலைமை புலவன் நக்கீரன் தமிழ் சங்கத்திற்கு தலைமை புலவன் அல்லவா. தலைமை புலவன் இல்லாத சங்கம் வெறிச்சோடி கிடக்குது. இது இப்படியே ஆகிட்டு இருக்கு. இறைவன் நக்கீரனை காப்பாற்றி மேலே கொண்டு வருகிறார். அதற்கு பிறகு நக்கீரனுக்கு சுய புத்தி இறைவனை பற்றி பாடலாக தினந்தோறும் துதி பாடி கொண்டே இருக்கிறார். அப்போ பாடும் பொழுது பாட்டிலே நிறைய பிழை இருக்கிறது. பிழையுடன் பாடிக்கொண்டே இருக்கிறார். அப்போ இறைவன் பார்க்கிறார், நக்கீரனுக்கு தமிழ் இலக்கணம் இலக்கியம் புரியவில்லை. எனவேதான் பாடலில் இவ்வளவு பிழைகளோடு பாடிக்கொண்டிருக்கிறார். அதனால்தான் எனது பாட்டிலே இருமுறை பிழை கண்டான் அப்படின்னு இந்த நக்கீரனுக்கு இலக்கண இலக்கியத்தை சரியாக கற்றுக் கொடுக்க வேண்டும். ஔவையார் சொன்னது போல, கற்றது கையளவு கல்லாதது உலகளவும்பாங்க. அப்போ நாம் தான் எல்லாம் படிச்சுட்டோம் அப்படின்னு ஆணவத்தோடு இருந்தால் அது கீழே கொண்டு போய் சரிச்சிடும். இன்னும் நிறைய நம்ம கற்றுக்கணும்னு தேடுதல் தேடிக்கிட்டே இருந்தால் அறிவு வளர்ச்சி முதுமை பெறும். இங்கே நக்கீரனுக்கு ஆணவத்தாலும் அகம்பாவத்தாலும் இறைவனின் பாடலிலே இருமுறை பிழை கண்டான். அதையும் இறைவன் பொறுத்துக்கிட்டாரு. அப்போ நக்கீரனுக்கு சிறந்த ஞானமும் அறிவு தெளிவும் இலக்கண இலக்கியங்களும் புரியவில்லை. இவனுக்கு தமிழில் இருக்கக்கூடிய இலக்கண இலக்கியங்களை தெளிவாக கற்றுத்தர வேண்டும். நமக்கோ பல வேலை இருக்குது. காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், படைக்கும் கடவுள். இதில் சிவன் காக்கும் கடவுள் தான். நம்மளுக்கு பல வேலை இருக்குது. அப்போ யாரை கொண்டு இந்த நக்கீரனுக்கு இலக்கியங்களை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு சரியானவர் 18 சித்தர்களிலே முனிவர்களிலே குருமுனி என்று சொல்லக்கூடிய அகத்தியர் ஒருவர் தான் இவனுக்கு சரியான ஆள். அகத்தியருக்கு யாம் ஒரு முறை தமிழில் உள்ள இலக்கிய இலக்கணங்களை தெளிவாக கற்றுக் கொடுத்து விட்டோம். அவனும் சிறந்த ஞானியாக முனிவராக உலகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறான். அவனை வச்சு தான் நாம் இந்த நக்கீரனுக்கு கற்றுக் கொடுக்கணும். இருந்தாலும் அந்த அகத்தியர் சொல்லிக் கொடுத்தா நக்கீரன் கேட்டுக்கிடுவானா அப்படிங்கிற ஒரு குழப்பமே இருந்துச்சு. இந்த சமயத்தில் தான் அன்னை பார்வதி கைலாயத்திலே சிவனை நோக்கி
என்ன இறைவா, ஏதோ பலத்த சிந்தனையோடு இருக்கீங்க போல இருக்கு, ஏதோ ஒரு பிளான் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, திட்டம் போடுறீங்க, என்னென்னு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறார். அதற்கு நக்கீரனுக்கு இலக்கியங்களை கற்றுக் கொடுக்க யாரை அவருக்கு குருவாக நியமிக்கலாம், ஆசிரியராக போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒன்று. இறைவா, நமது கல்யாணம் கையிலே நடந்தேறியது. புலவர்களும் முனிவர்களும் ஞானிகளும் வடதிசை நோக்கி எல்லோரும் வந்ததால் வடதிசை தாழ்ந்தும் தென் திசை உயர்ந்து விட்டது. எல்லா மக்களும் அங்கே வந்தோன்னே அங்கே வடக்கு இமயமலை அப்படி கீழே வந்துருச்சு. தெற்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி குமரிமுனை மேலே வந்துருச்சு. நீங்கள் தான் அகத்தியரை போய் தெற்கு முனையில் போய் நின்று உலகம் சமமாகும் என்று சொன்னீர்கள். ஆகையால் குருமுனிவராக இருந்தாலும் அவரிடம் நிறைய குணங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. போதாதற்கு நீங்கள் தான் இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். ஆகையால் அவரை கொண்டு நக்கீரனுக்கு பாடம் கற்பிப்பது சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்வதியும் சொல்கிறான். மனைவி சொல்லியாச்சே, ஒரு பேச்சு இல்லையே. இறைவனும் சரி, அகத்தியரை அழைத்து நான் சொல்லிவிடுகிறேன் என்று அகத்தியரை கூப்பிடுறாரு. அகத்திய முனிவரே, குருமுனிவரே, உமக்கு ஒரு வேலை இருக்கிறது. நீர் நேராக தென்னகம் சென்று தமிழ்நாட்டிலே மதுரை என்ற பாண்டிய நாடு இருக்கிறது. அங்கே தமிழ் சங்கத்திலே தலைமை புலவனாக நக்கீரன் என்ற ஒரு புலவர் இருக்கிறார். அவருக்கு போய் யாம் கற்றுக் கொடுத்த இலக்கியங்களை அந்த நக்கீரருக்கு நீர் கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இறைவன் ஆணையாச்சே, அகத்தியர் மீற முடியுமா? தலைமேல் அடி வைத்து நான் வணங்கி இந்த செயலை நான் மேற்கொள்கிறேன். நக்கீரனுக்கு இலக்கியங்களை கற்றுத்தந்து வருகிறேன் அப்படின்னு வடக்கு இமயமலையிலிருந்து கைலாயத்திலிருந்து தெற்கே தமிழ்நாட்டிற்கு வருகிறார். தமிழ்நாட்டிற்கு வந்து பாண்டிய நாடான மதுரைக்கு வருகிறார். அந்த அரசனை பார்த்து அரசனிடமும் செண்பக பாண்டியனிடமும் ஒரு சில விளக்கங்களை நலமெல்லாம் விசாரிச்சுட்டு அடுத்து நக்கீரனை பார்த்து இலக்கியங்களை கற்றுத்தரவே வந்திருக்கிறேன்றாரு. உடனே அரசரும் நக்கீரனை நீங்கள் தமிழ் சங்கத்திலே போய் பாருங்கள் அப்படிங்கிறாரு. தமிழ் சங்கத்திற்கு தலைமை புலவன் அல்லவா அங்கே நக்கீரர் இருக்கிறார். அங்கே போய் அகத்தியர் நக்கீரனுக்கு தமிழில் உள்ள இலக்கணங்களை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். நக்கீரனும் தாழ்மையோடு அவரின் வழிநடத்தலின்படி அந்த இலக்கணங்களை கற்றுக்கிறார். அப்போ பார்வதி கேட்குறான், ஏங்க நீங்கள் நக்கீரனுக்கு அகத்தியருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள், நக்கீரனுக்கு ஏன் இலக்கியங்களை கற்றுக் கொடுக்கவில்லை? அதற்கு சொப்பநாதர் பொன்னூரல் பூத்துக்கிட்டு, அகத்தியர் ஒரு நிறைகுடம் தழும்பாது. அவர் மிகவும் கவனமாக இருப்பார், எதிலும் மரியாதைக்குரியவர். 18 சித்தர்களிலே முனிவர்களிலே அவர் தலைமையான சித்தர். அகம்பாவம் ஆணவம் எல்லாம் கிடையாது. ஆனால் நக்கீரனுக்கோ நாம் மதுரையிலே சங்கம் வளர்த்த தமிழ் சங்கத்திலே இருக்கிறோம், நாம் தான் தலைமை புலவன் என்ற ஆணவம் அகங்காரம் அவன் மனதிலே இருந்தது. ஆகையால் தான் நக்கீரனுக்கு அவன் ஒரு குறை உடகமாகவே திகழ்ந்தான். அதனால் தான் அவனுக்கு நான் நேரடியாக கற்றுக் கொடுக்காமல் அகத்தியர் மூலமாக மறைமுகமாக இலக்கணங்களை கற்றுக் கொடுக்க சொன்னேன். அகத்தியரும் நக்கீரனுக்கு இலக்கியங்களை கற்றுக் கொடுத்து விட்டார். அவரும் இந்த தமிழிலே தேர்ச்சி பெற்று விட்டார். சிரத்தையோடு அவரும் படித்து முடித்து இலக்கியங்களை நன்றாக தெளிவாக கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இறைவனிடம் நாம் எதை வேண்டினாலும் நாம் ஓரடி எடுத்து வைத்தால் இறைவன் 9 அடி நம்மை நோக்கி வருவான். அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிரத்தையோடு நாம் இறைவனை வழிபட்டால் நேரடியாகவே வரங்களையும் வழங்குவார், பெயர் புகழ் செல்வாக்கையும் கொடுப்பார். ஆனால் ஆணவமாக இருந்துவிட்டால் அவர்கள் அடையாளம் தெரியாத அளவுக்கு அழித்து விடுவார் இறைவன். இதுதான் திருவிளையாடல் புராணம் 54வது படலத்திலே நக்கீரனுக்கு
இலக்கணம் கற்றுக் கொடுத்த படலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். மொத்தம் திருவிளையாடல் புராணங்கள் 64, 54 பதிவாகிவிட்டது. மீதி 10 பதிவுகளை அடுத்தடுத்து நாம் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்து அவரும். நன்றி, வணக்கம். வாலிய வளமுடன்.